எருமசாணி விஜய் மற்றும் அனுகிரகா இடையேயான ரிசார்ட் வெப் சீரிஸ் பிரச்சனை கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்குது. சம்பள பாக்கி மற்றும் அவமரியாதை தொடர்பான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட நிலையில் இப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக விஜய் ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அந்த அறிக்கையில் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 3 நாட்களாக அவரும் அவர் குடும்பமும் ரொம்பவே கஷ்டமான சூழலை சந்தித்ததாக குறிப்பிட்டிருக்காரு. ஒரு நபர் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் வச்ச குற்றச்சாட்டுகளை பல மீடியா சேனல்களும் இன்ஃப்ளூயன்சர்களும் விசாரிக்காமலே சப்போர்ட் பண்ணது அவரோட நற்பெயருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. தன்னை பற்றின வீடியோக்களை இப்போ அந்த நபர் டெலீட் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி மறைஞ்சிட்டாங்க. ஆனால் இதனால் அவரும் அவர் குடும்பமும் அனுபவித்த மன உளைச்சல் குறையாதுன்னு விஜய் வருத்தப்பட்டிருக்காரு. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அவங்க சட்ட ரீதியாக கோர்ட்டில் ஆதாரங்களை சமர்ப்பித்த பிறகும் திட்டமிட்டு அவதூறு பரப்பப்பட்டதாக விஜய் சொல்கிறாரு. குறிப்பாக தன் மனைவி நட்சத்திரா இந்த பிரச்சனையால் மனதளவில் ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்கன்னு விஜய் ஆதங்கப்படுறாரு. என் மூலமாக வந்த இந்த கெட்ட பெயருக்கும் கஷ்டத்துக்கும் என்னை மன்னிச்சிருன்னு தன் மனைவி கிட்ட அவர் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 10 வருஷமாக கஷ்டப்பட்டு சேர்த்த பெயரை வெறும் 2 நாளில் சிதைச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் வரதுக்காக மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது ஒரு தவறான விஷயம்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்பிடாதீங்க, முழுமையான விசாரணைக்கு அப்புறம் உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற கருத்தோட விஜய் இந்த லெட்டரை முடிச்சிருக்காரு. இந்த பிரச்சனையில் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.